கடக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வளர்பிறை சந்திரனாக போய்கிட்டு தனுசு மற்றும் மகரத்துடன் 6 மற்றும் 7 இந்த தொடர்புல தான் சந்திரன் இருக்க போகுது. இதுல 2 சுபகிரக அமைப்பு, குருவோட தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு. ஸோ நீங்களே இந்த வாரத்தை வந்து 2ஆ தனியா பிரிச்சுக்கணும். கிட்டத்தட்ட முதல் 3 நாட்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 1, 2, 3 இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவோட தொடர்புலையும், அடுத்த 4, 5, 6 இந்த மாதிரி அமைப்புகள் சுக்கிரனுடைய தொடர்புலையும் வருது. அப்ப என்ன ஆகுனாக்கா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட்களுக்கு ஏத்த மாதிரி பழகுற மாதிரி வரும். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பழக முடியாது. இது எதுக்காகனா, சில நெருக்கடி, சில டென்ஷன், சில மண்டையில வந்து ஒரு ஃபயரா மாறுறது, ஒரு கடுகடுப்பா இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துலலாம் வெளியில வர்றதுக்கு இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சௌரியமா இருக்கும். ஸோ ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரி பழகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. அந்த அடிப்படையிலேயே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். ஆளுங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து சில விஷயத்த செய்யும் பொழுது, எந்த விதத்திலயுமே இந்த வார கணக்க பொறுத்தவரைக்கும் ஒரு நஷ்டம், மைனஸு, ஒரு தவறுகள், இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்க மேல ஒரு வீண் பழி இந்த மாரி விஷயங்கள்லாம் எதுவும் வரப்போறதில்ல. ஏன்னா வளர்பிறையா போயிட்டு இருக்கிற சந்திரனால ஒரு மன உறுதி, மன தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதே சமயம் குருவோட தொடர்பு வருது. அப்ப வாரத்துல பிகினிங்ல ஒரு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான சூழ்நிலைகள் எப்படி அமையும்னாக்கா, ஒரு பொதுநலமாக எல்லாம் நமக்கு வேணும், எல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு ஒரு பொதுநலவாதியாக நீங்க நடந்துக்கிற மாதிரியான சில சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் நடக்கும். அதே வாரத்துல 2ஆ பிரிச்சுக்கிற சொன்னோம் இல்லையா? அந்த மாரி அடுத்த ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் செல்ஃபிஷ் மைண்டோட நீங்க நடந்துக்கிற மாரி இருக்கும். சரி நமக்கு ஏத்த மாரி நம்ம வந்து சில விஷயத்த பண்ணி ஆகணும். இப்ப அடுத்தவங்களுக்காக போய் பாடுபட்டுட்டோம். நமக்காக பாடுபடணும் அப்படிங்கிற மாரியான விஷயத்த நீங்க கையில எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ ஆளுங்களுக்கு ஏத்த மாரி. இந்த பிகினிங் டேஸ்ல வந்து நீங்க யார்ட்ட எத பேசினாலும் சரிதான் ஒண்ணும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளோ, எதோ வரப்போறதில்ல. அதே அடுத்த 3 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பெருசா பேசக்கூடாது. வேலை, ஒர்க் இந்த மாரி விஷயத்த மட்டும் பேசிட்டு உட்டுறணும். தேவையற்ற நபர்கள வந்து சேர்த்துக்க கூடாது. ஆ ஒர்க்னா அதோட கரெக்ட்டா இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த வந்து தேவையில்லாத நபர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. ஸோ கடகராசி நபர்களை பொறுத்தவரை வாரம் 2 கணக்கு அதாவது 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரியான மூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயம் தனஸ்தானத்தோட நல்ல கிரகங்கள் சுபரன்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன்லாம் தொடர்புல இருக்கிறதுனால, பணத்திற்கான டைட் பொசிஷன்லாம் வரப்போறதில்ல. பணம் இருக்கும், பணம் கிடைக்கும், பணம் வரும். அத வச்சு சில விஷயம் செய்வீங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு அவசரப்பட்டு பணத்த வந்து டக்குன்னு எதையும் தூக்கி குடுத்துறக்கூடாது. அவசரப்பட்டு இந்த வாரத்தில மிக முக்கியமாக உங்களுடைய பாக்கெட் மணியோ, இல்ல சேவிங்ஸ்ல வச்சிருக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அவசர நிலையில அவசரப்பட்டு உங்களுக்கு பணமோ, பொருளோ டக்குன்னு தூக்கி குடுத்து இழந்துறக்கூடாது. இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கங்க.